வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு வந்திருக்க ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி நண்பர்களே, கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. முதற்கட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டில் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து போஸ்டிங்க்கு போக போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. அதே போல் இரண்டாம் கட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டை விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ரேங்க் இருக்கிறவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு அந்த சிபி அப்லோடில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியாச்சு. சிபி அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான டாக்குமெண்ட் என்னென்ன, அந்த டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு முறையாக நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாலே போகிறோம். மேலும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா, அப்பாலஜி லெட்டர் நீங்கள் எல்லாமே கொடுக்கணுமா, ஸோ குரூப் 4 ஏதாவது இஷ்யூ விண்ணப்பத்தில் தவறுதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்காகவே சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குரூப் 4 உடைய கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் விஏஓக்கும் இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட போகிறாங்க. 1:3 மற்றும் 1:4 என்ற ரேஷியோவில் அதிக அளவிலான பீப்புள்ஸை கவுன்சிலிங்கை கூப்பிட போகிறாங்க குரூப் 4ல். ஸோ தேர்வர்களே, நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது சிவி ஆன் ஸ்க்ரீனிங் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி ஸ்க்ரீனிங் பண்ணீங்களோ அது எல்லாமே ஒரிஜினல் மட்டும் அட்டாச்சு ஒரு 3-4 காப்பீஸ் எல்லாமே அட்டாச்சு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கவுன்சிலிங்கில் இது எல்லாமே கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. தேர்வர்களே, இதை தான் நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆஃப்டர் சிவிக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து ஆன் ஸ்க்ரீனிங்கில் முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 7ஆம் தேதிக்கு அப்புறம் உடனடியாக உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களை வந்து சிவி அழைப்பு நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ நேர்காணலில் இன்டர்வியூ செஷன் இருக்கும். ஒரு சும்மா உங்களை என்னென்ன சான்றிதழ் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது. ஸோ அப்புறம் நீங்கள் என்ன பணியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட், இங்கே இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே அங்கே இருக்கும். அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, எதனால் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லாமே கேட்பாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் டைபிஸ்ட் 1, டைபிஸ்ட் 2, சினோ டைபிஸ்ட் 2, 3, 4 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸட்ரா. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே 7/12/2000 அந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரி வைஸாக அந்த சான்றிதழ்கள் எல்லாமே ஓடிஆரில் நீங்கள் ரீஅப்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ரீஅப்லோடும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிரிவலன்ஸுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சரி செய்து கொள்ளிக்கலாம். ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் குரூப் 4 பணியின் சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வின் மேற்படி தற்காலிகமாக அனுமதி படிக்கிறீர்கள் என தெரியப்பட்டுள்ளது. எனவே அன்னார் மேல் குறிப்பிட்ட நாளன்று தேர்வாணையத்தில் பிராட்வேயில் இருக்கிற இடத்துக்கு தான் நீங்கள் போகணும். சான்றிதழ் சரிபார்ப்பில் தகுதி பெறும் தேர்வர்கள் மட்டுமே கலந்தாய்விற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்படுவார்கள். ஸோ தேர்வர் கணினி வழி விண்ணப்பத்தை கோர்ந்திருந்த தகுதி சான்றிதழ் தேர்வாணையத்தின் அனுமதிப்படி எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் சான்றிதழ் சரிபார்ப்பிலே உங்களை கொடுப்பாங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மினிமம் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரேங்க்குள்ளார இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஓவரால் ரேங்காக இருந்தாலும் சரி, கம்யூவல் ரேங்க்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 ரேங்க் வரைக்கும் கம்யூவல் ரேங்க்கு. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் 15லேருந்து 17 ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கவுன்சிலிங் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உடனடியாக நடத்த போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் அதையும் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்களே கவலையப்பட வேணாம். டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுதுங்க. டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.